ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரிச்சஸ்ட் மேன் இன் கேம் எபிசோட் 2 தான். இந்த எபிசோட பார்க்குறீங்கன்னா போன எபிசோட பார்த்து தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ராத்திரி முழுக்க அந்த கேமை தான் அவன் பார்த்துன்னு இருக்கான். இப்போ வரைக்கும் யாரோட கண்ணுக்கும் அந்த கேம் படவே இல்லை, யாருமே அங்கே டவுன்லோடே பண்ணலை. அவ்வளோதான், 50,000 யுவான் அது வந்து எனக்கு தான் சொந்தமாக போகுது. அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வாங்கும் முட்டையெல்லாம் கொண்டு வருவான். சாப்பிட்டு முடிச்சோடனே மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஏய் சீக்கிரம்டா வந்து கேம் விளாடலாம். ஆனா நம்ம ஹீரோ அவளுக்கும் தூங்கி இருக்க மாட்டானா, அதனால நான் தூங்கணும், நீங்க வேணா விளாடுங்க. அங்க இதே மாதிரி எல்லாருமே கேம் ஆடுறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம வாங்கால அதுல அவளுக்கும் சரியா பிளே பண்ண முடியல. வாங்க அடிக்கடி அதுல தோத்து போயிடறான், அவனை ஈஸியாவே கொண்டுறாங்க. இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். அங்க நம்ம ஹீரோ தூங்க போறானா, வாங்க அங்க கேக்குறான், என்னடா உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா ஃபீல் ஆகுதா? இல்ல அப்படிலாம் இல்ல, உண்மையை சொன்னா இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என்னோட பழைய வாழ்க்கையில நான் வந்து ஒர்க் பண்ண ஓடி ஆடி உழைச்சேன். கேமை என்னதான் வாங்கி வச்சிருந்தாலும் எனக்கு அதெல்லாம் விளாட்ற அளவுக்கு டைம்லாம் இல்ல. அப்படியே என்னோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சது. ஆனா இப்போ அப்படி இல்ல, என்னால எவ்வளவு வேணாலும் கேமை விளையாட முடியும். அதே மாதிரி 50,000 யுவான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்டா இருக்க போகுது. அதை வச்சு ஒரு ஹை ஸ்பெக்ஸோட இருக்கிற ஒரு பிசியை வாங்குவேன். அதுக்கப்புறம் என்ன காசை இழந்தே என்னோட கனவு எல்லாத்தையுமே நான் நினைவாக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு யூடியூபரை காட்டுறாங்க. இவனோட வேலை என்னன்னா ஒரு மொக்கையான கேம் இதை பத்தி ரிவ்யூ பண்ணி போடுறது தான் இவனோட வேலை. அவன் அந்த டைம்ல பாப்புலரா இருந்தாலும் இப்போ வந்து அவனோட நிலைமை அங்க ரொம்ப மோசமா தான் இருக்கு. யூடியூபரோட ஆசையை ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், அதுதான். அங்க அப்படியே ஏதாச்சும் மொக்கையான கேம் இருக்கான்னு தேடுறானா, அங்க நம்ம ஹீரோட கேம் மாட்டுது. அதுல ஹீரோ போட்ட விஷயம் வந்து இவனை அட்ராக்ட் பண்ணுது. கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனும் போட்டிருக்கு, இது வந்து ஒரு டிரைவிங் கேம் தான். அதுல ஒரு டைட்டிலும் போட்டிருக்கும், இங்க காரை ஓட்டும் போது உங்களோட வாழ்க்கையில இருக்க நிறைய விஷயங்களை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதனால ஆளு கியூரியஸ் ஆகி அங்க வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறானா. வண்டியை ஓட்டும் போது அது அடிக்கடி கிராஷ் ஆகுது. அங்க திரும்பவும் கிராஷ் ஆகும் போது அவன் ரொம்ப கடுப்பாயிரான். கட்டத்துல எப்படியாச்சும் இந்த கேமை முடிச்சே ஆகணும், நான் வந்து ஆயிரக்கணக்கான கேம் எல்லாம் விளையாடி இருக்கேன், இது என்ன கேம், இது என்ன சோதிக்குதா, விட போதில்ல. திரும்பவும் விளையாடி கிட்டத்தட்ட முடிக்கிற மாதிரி போயிடறான். அதுவும் கடைசியில அங்க தோத்து தான் போகிறான். ஒரு கட்டத்துல அவன் வெறுப்பாய் அப்படியே போக ஆரம்பிப்பானா. அங்க ஒரு கொஸ்டின் அவனுக்கு வருது, பினிஷிங் லைன்ல உங்களுக்கு என்ன வெயிட் பண்ணுது கேட்டவன் ரொம்ப கியூரியஸ் ஆயிரான். அங்க எப்படியாச்சும் இந்த கேமை முடிச்சே ஆகணும்னு கண்ணை தொந்து விளையாட ஆரம்பிக்கிறான். டைம் போகுது. அந்த கேம்ல அவன் வண்டி ஓட்ட அவனுக்கு அந்த கேம்ல போட்ட மாதிரியே லைஃபை பத்தி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் நிறைய விஷயத்தை யோசிச்சு ஃபைனலா அந்த கேமையும் முடிக்கிறான். அவனுக்கு இப்பதான் அங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு, ஏன்னா 8 ஹவர் கடின உழைப்பை போட்டு இப்பதான் அந்த கேமையும் முடிச்சிருக்கான். சரி இந்த கேம்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு அங்க பாக்குறானா, அந்த கேம் கடுப்பேத்துற விதமா ஒரு விஷயத்த சொல்லுது, நீங்க வந்து ஃபைனலி இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன், உங்களோட வாழ்க்கையில ப்ரெஷியஸான 8 ஹவரை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இது கேட்கிற அந்த யூடியூபர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடான், இந்த கேம் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரிச் கிட்ட கேக்குறான், இந்த மாதிரி எல்லாமே எப்படி போகுதுன்னு. எல்லாமே நார்மலா தான் போகுது, வீக்லி பேசிஸ்ல தான் கம்பெனியோட அக்கௌண்ட்ல அங்க ஆட் ஆகும். இல்ல பசங்களும் அந்த டிரைவிங் கேமை பத்தி தான் பேசுறாங்க. அந்த யூடியூபர் வந்து வீடியோவா போட்டிருப்பான் போல, அதை பார்த்துட்டு இந்த பசங்களும் அந்த கேமை பத்தி தான் பேசுறாங்க. ஏய் அந்த கேமை நானும் விளானப்பா, கிட்ட 8 ஹவர் ஆகுமா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு, அது ரொம்ப அடிக்டிவா இருக்கு, நான் எதிர்பார்க்கல ஒரு வீடியோ போட்டோன்னே இது இப்படி ஒயரலா போகணும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிது இது அதே கேம் தானே. நல்ல டீச்சரும் கூட பார்க்காம அப்படியே அவன் ஓடி போயிடறான். போகும்போதும் அதே தான் யோசிக்கிறான், என்னது அந்த கேம் வந்து வைரல் ஆயிடுச்சா, கிட்டத்தட்ட 8,000க்கும் மேல நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க, கூடிய சீக்கிரத்துல அந்த கேம் 10K அடிக்க போதா, என்னால எதையுமே நம்ப முடியல. அங்க போய் லாக் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறான். ஒரு சைடு அவனுக்கு டவுட்டா இருக்கு, இது என்ன ஒரு பக்கா இல்ல என்ன பிராங்க் பண்றதுக்காக இப்படி வேணும்ட்டே அவங்க பண்றாங்களா. ஆனா கேமை தோந்து பார்க்கும்போது அங்க ரிவ்யூல அவங்க போட்டிருக்காங்க, இது ரொம்ப மோசமான கேம்னு. யூடியூபரை பத்தி அவங்க போட்டிருக்காங்களா, அந்த யூடியூபரை பத்தி இப்பதான் அவனுக்கு தெரிய வருது. அங்க வாங்க கூப்பிடுறான், ஹேய் நீ வந்து இதை பாத்தியா, வந்து கேம்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்றவரு, இவரு கைக்கு இப்போ ஒரு மோசமான கேம் மாட்டிருக்கு. அங்க டைட்டிலும் அதே தான், நான் 8 ஹவருக்கு கேமை பிளே பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இது எவ்வளவு மோசமான கேம்னு. வீடியோவை அவன் பிளே பண்ணி பாக்குறான். அந்த வீடியோலயும் ஒரு புலம்பி தள்ளுறாரு, இவர் வந்து ஒரு யூடியூபர் தான், இவரோட பழைய வீடியோ கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப அதிகமா வியூஸ் போயிருக்கு, 2 லட்சம் போயிருக்கு. இவரு இப்படி புலம்பி நான் பார்த்ததே இல்ல. இந்த கேமுக்கு நான் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஒஸ்டான கேம்னு ஒரு பட்டத்தை தருவேன். இது அந்த அளவுக்கு ஒஸ்ட், ரொம்ப ஒஸ்டான கேம். நீங்க வந்து 8 ஹவர் விளாடணும், அதே மாதிரி நீங்க இந்த கேம்ல தப்பான டைரக்ஷன்ல போனாலும் அது வந்து எதுவுமே சொல்லாது. இத்தனைக்கும் உங்களால பாஸ் கூட பண்ண முடியாது. அப்படி இருந்தோம் இந்த கேம் வந்து நான் முடிச்சேன். ஆனா கடைசிலயும் ஒரு ட்விஸ்ட், நீங்க வெற்றிகரமா 8 ஹவரை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கே அது ரிவார்டா அந்த லைன் அது கொடுக்குது. இந்த கேம் வழியாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 8 ஹவரை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணலான்னு. அப்படின்னா இந்த பயப்பொலியால தான் என்னோட காசு எல்லாமே போச்சா, எல்லாமே இவனோட தப்பு தான். இப்ப வாங்க சொல்றான், அடே அந்த கேமை பார்க்கும் போது நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும், அது அவளுக்கும் விலை உயர்ந்தது இல்ல, வெறும் ஒரே ஒரு யுவான் தான், அதனால வா
நம்ம வந்து விளாடலாம், ஏன்னா அது விளாட்றதும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேம்ல 3 ஸ்டேஜை கிளியர் பண்ணா புதுசா ஒரு ஹிடன் ஸ்டேஜ் எல்லாம் அன்லாக் ஆகுமா. சரி வாங்க அதை விளாடணும்னா நீ விளாடு. அங்க போய் அந்த கேமை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். இது வந்து எவ்வளவு பாப்புலர் ஆகும்னு அவன் யோசிச்சு கூட பார்க்கல. முக்கியமா இதுக்கு காரணம் அந்த டிஸ்கிரிப்ஷனு. இதனாலேயே அவன் அந்த டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் மாத்துறான். அங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கற மாதிரி வைக்கிறான். இந்த கேம் வந்து ரொம்ப மொக்கையான கேம், இருக்கிறதுலயே ரொம்ப போரிங்கான கேம் இது. அதனால யாரெல்லாம் இந்த கேமை பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவங்களோட காசை தயவு செஞ்சு ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இதுக்கு ரிவ்யூவா அங்க நிறைய பேர் கமெண்ட்ஸையும் போடுறாங்க. நீ மன்னிப்பு கேட்டுட்ட, அதனால நான் உன்னை மன்னிச்சு வர்றேன். அதே மாதிரி அந்த பேமெண்ட் அதுல நிறையவே ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அதனால நான் வந்து அதை அவளைக்கும் கண்டுக்கல. நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன், அதாவது நான் ஏதோ காஃபியை வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன், நீ அந்த காசை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிப்ளேஸ் ஆகுதா. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோக்கு தேவை எப்படியாச்சும் அவங்க ரீஃபண்ட் பண்ணும், ஆனா அவங்க ரீஃபண்ட் பண்ற மாதிரியே இல்ல. அதனால அவன் காலேஜ் போய் அங்க தூங்கிடுறான். வாங்க அவன் பார்த்தா அந்த கேமை விளாண்டு இருக்கானா. ஒரு கட்டத்துல அவன் ரொம்ப கடுப்பாயிரான். இன்னத்த கேமோ இது பிளே பண்ணி நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன். இந்த மாதிரி மோசமான கேம் எப்படி வைரல் ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கும் மேல லீடர் போர்ட்ல ஒரு பர்சன் இருக்கான். அவன் 40 ஹவரா பைத்தியம் மாதிரி இதை விளாண்டு இருக்கான். அவன்லாம் எந்த அளவுக்கு இந்த கேம் மேல பைத்தியமா இருப்பானோ. இதுல ஒண்ணுமே இல்ல, ஒரு பாலைவனத்துல ஓட்டணும், அது வந்து ரொம்ப கஷ்டம். அடிக்கடி தோத்து போறதுதான் மிச்சமே. நான் வந்து ரொம்ப லோன்லியா இருக்கேன். ஆமாண்டா, அது ஒரு லோன்லியான டெசர்ட் கேம் தான். அதை எவன் தான் உருவாக்குனானோ அந்த டெவலப்பர் வந்து என் கையில கிடைச்சான், அவ்வளவுதான் அவனை. அதேதான், நான் வந்து லோன்லியா இருக்கேன். இந்த மாதிரி நான் அதுக்காக தான் அப்படி பண்ணனே. இந்த கேமை யாருமே விளையாடக்கூடாதுன்னு. ஆனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன்டா எல்லாருமே அந்த கேமை விளையாடுறீங்க. ஏன்னா நான் வந்து 50,000 யுவானை அப்படியே திரும்ப எடுத்துக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ அதுல 10,000 யுவான் எனக்கு ப்ராஃபிட் ஆனா எனக்கு 10 யுவான் தான் கிடைக்கும். இதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த சைடு அங்க வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு இன்னொருத்தர கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு ரீசெண்டா அந்த வைரலான அந்த கேமை பத்தி தெரியுமா? இது வந்து ஒரு சின்ன கேம், ரொம்ப வைரல் ஆகுது. அது நீங்க அடைய பார்த்தாலும் அதனால உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது. அதோட விலையே வெறும் 1 யுவான் தான். அதனால வேஸ்ட் தான் அதை அடையிறது. எனக்கு தெரியும், நான் வந்து மோனோபோலியா அக்யூர் பண்ண விரும்புறேன், அவ்வளவுதான். அந்த பொண்ணு இன்னமும் விடாம சீரியஸ் பண்ணீங்கன்னா அதை வேணான்னு சொல்றான். நான் அங்க அந்த பொண்ணையும் அவன் ஃபயர் பண்ணிடுறான். பர்சன் யாரு? அதே மாதிரி நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்? அவனுக்கு ஒரு முறையும் டாஸ்க் கிடைக்கும். அதை வச்சு அவன் பணத்தை இழந்து நிறையவே பணத்தை ஏர்ன் பண்றான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். சோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.